ஐயா வணக்கம். சிறு வயதிலெல்லாம் சினிமாவைத்தான் பார்த்தேன். அப்போது எந்த வெறுப்போ, கோபமோ, பொறாமையோ இல்லை. காலேஜ் முடித்து மெச்சூரிட்டி வந்த பிறகு இப்போது சினிமா, வெப் சீரியல், யூடியூப்ல வர நிறைய வீடியோக்கள், இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே ஒரு வெறுப்பு வருகிறது. எனக்கு சினிமாவை வெவ்வேறு கோணத்தில் பார்க்க சொல்கிறது, வெவ்வேறு மாதிரி புரிகிறது. அதில் வர காட்சிகள், கருத்துக்கள் வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணுறதுனால பயமாக இருக்குது. நல்ல விஷயம் ஓகே, கெட்ட விஷயம் நான் புரிந்து கொள்வதில் பார்க்கும் விதம் தவறா சரியா என்று தெரியவில்லை. இந்த இனம் புரியாத பயம், கோபம், வெறுப்பு சமீப காலமாக உள்ளது. இதுவே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடுமோ என்ற பயம் அதிக அளவில் உள்ளது ஐயா. உங்களுக்கு தெரிந்ததை கூறுங்கள் தயவு செய்து ஐயா. அதாவது யூடியூப்பில் அல்லது இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயுமே இருக்கிறதெல்லாம் மோசமானது தானா, சினிமாவில் இருக்கிறதெல்லாம் மோசமானது தானா என்று சொல்லிட முடியாது. அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, மோசமான விஷயங்கள் இருக்குது, எஜுகேட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம தெரிஞ்சிட வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஒரு நியூஸ் பார்க்கணுன்னா கூட நம்ம டிவியில் பார்த்துக்கிடலாம், யூடியூப்பில் பார்த்துக்கிடலாம், ஏதோ ஒரு வகையில் பார்த்துக்கிடலாம். அதனால் எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்களும் இருக்குது, தேவையான விஷயங்களும் இருக்குது, தேவையில்லாத எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பஜாரில் போனீங்கன்னா அந்த பஜாரில் உங்களுக்கு வேண்டியது மட்டும்தான் விற்பனை பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாமே இருக்கும். அது யாருக்கு எது தேவையோ அதை நம்ம இது பண்ண வேண்டியது தான். இப்போ உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி வாழணுங்கிறது தான் பிரதானமானது. நீங்கள் முடிவெடுத்த பிறகு தேவையில்லாதெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணாது. அப்போ நீங்கள் உங்களை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு சரியான முடிவில் இல்லைங்கிறத காட்டுது. அது நீங்கள் உங்களை பொறுத்தளவில் ஓகே இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிரும். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கே தெரியும், அதெல்லாம் கண்ணுக்கே கூட தெரியாமல் போயிடும். அதனால் ஏதோ ஒரு வகையில் அது உங்களே டிஸ்டர்ப் பண்ணுதுன்னுட்டு சொல்கிறத கூட நீங்கள் முதல்ல ஒரு சரியான ஒரு அணுகுமுறையில் இல்லை. அப்போனா உங்கள் வாழ்க்கையே நல்ல ஒரு வச்சுக்கிடுங்க. அப்போ உங்கள் எல்லை உங்களுக்குள்ளே ஒரு எல்லை வகுத்த மாதிரி, உங்கள் எல்லை இவ்வளவு, உங்கள் வீடு இதுங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வாழ்வீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கையை நீட்டி எடுத்துக்கிடலாம். தேவையில்லாததெல்லாம் நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதனால் உலகத்தெல்லாம் நம்ம திருத்தவே முடியாது, அது அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அது ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் போயிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு தேவையானது கூட அங்கே கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தேவையானது அங்கே இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கூட நீங்கள் அதை தேட ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையானதே அங்கேயே மலையாக சேரும். அதனால் நீங்கள் அதை கூட நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக எடுத்துக்கிடலாம். அதனால் உங்களை நீங்கள் உருவாக்குறதும் முக்கியமானது. இதில் நம்மளுடைய அணுகுமுறைகளில் கான்சியஸ் மைண்ட்னா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கணும். அது பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது. அதனால் நம்மளுடைய வீடியோக்களில் கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னங்கிறத கொஞ்சம் நீங்கள் தேடி பார்த்து அதை கொஞ்சம் இது பண்ணி அது ரெண்டினுடைய செயல்பாடு என்னன்னுட்டு சொல்லி தரும் பொழுது உங்களால் முடியாத எல்லாம் பிரச்சனைகள்லாம் அந்த டோட்டல் மைண்டில் விட்டுறலாம். கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. அந்த கான்சியஸ் மைண்டை வச்சு நீங்கள் நல்லது நினச்சி நல்லதே பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லா வளமுள்ளதாக இருக்கும், ஒரு அர்த்தமுள்ளதாக அமைஞ்சிக்கிடும். அதனால் நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபடுங்க.